நிதானமாக கேட்ட குமரேசனை குழப்பத்துடன் பார்த்தாள் உமா. குமரேசன் புன்னகையோடு அவளையே பார்த்தார். பதில் சொல்ல முடியவில்லை உமாவால். உண்மைதானே, சங்கீத் டாக்டர். அந்த குடும்பமே நகரில் புகழ்பெற்ற மருத்துவ குடும்பம் தான். சாதாரண குடும்பம். ஆனால் இவருக்கு தன்மேல் ஏன் இத்தனை பிரியம்? தான் சங்கீத்தை மணந்து கொள்ள மறுத்தாலும் தினேஷ் கூட தன்னை இணைத்து வைக்க விரும்புகிறார். என்ன காரணம்? உமா, அவன் டாக்டர். அவனுக்கு எதுக்கு உன் மாதிரி சாதாரண டிகிரியை பார்க்கணும்? சாரி, இப்படி பேசுறதுக்கு மன்னிக்கணும். நீ இல்லைன்னா இன்னொரு கண்ணம்மா. யோசிச்சு பாரு. எங்களுக்கு தேவை வீட்டுக்கு அன்பும் அழகுமான ஒரு பொண்ணு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீ இருந்த. பசுபதியின் குணம் அவ்வளவுதான். அன்பு மட்டும்தான் நிலையானது உமா. உன்னை பார்த்த முதல் கணத்திலேயே உன்னை பிடிச்சி போச்சு. நீ எங்கள் வீட்டுக்கு வந்தாதான்னு இல்லை, எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக வாழணும், அவ்வளவுதான். உமா சிறிது சங்கடமாக உணர்ந்தாள். இதில் சங்கடப்பட எதுவும் இல்லை. காதலர்கள் மனசில் இயல்பா ஏற்படுற உணர்வு தான் இது. ஆனால் தினேஷ் பற்றிய விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு நீ தைரியமா நிமிர்ந்து நிற்கணும். என்ன விஷயம் அங்கிள்? உனக்கே அவன் நேரில் வந்தா தெரியும். குமரேசன் நிதானமாக பேசினார். உன்னை தவிர வேறு யாரும் உன் மனசின் சூழலை மாற்ற முடியாது. நீ நினைச்சா சந்தோஷமாகவும் இருக்கலாம், வேதனையாகவும் உற்சாகமில்லாமலும் இருக்கலாம். எல்லாமே உன் மனசை பொறுத்த விஷயம். சங்கீத்தை நீ கட்டணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் தினேஷையே நினச்சி நீ உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதேன்னு சொல்கிறேன். தினேஷ் இந்தியாவுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, தெரியுமா உனக்கு? உமா அதிர்ந்தாள். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நான் பெண் குழந்தைய பெற்றுக்கலம்மா. ஆனால் பெண்களுடன் பிறந்தவன். தினேஷுக்கு பணம் தான் முக்கியம். வசதியான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எது வேணாலும் செய்வான். ஆனால் சில விஷயங்கள் அவன் மூலமாக உனக்கு தெரியணும். அதுக்கு பிறகு நீ எடுக்கும் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். உமா குழப்பத்துடன் இருந்தாள். ஆனால் குமரேசன் கூறியதை மறுத்து பேச முடியவில்லை அவளால். என்ன விஷயம் என்று கேட்கவில்லை. ஏதோ தினேஷ் பற்றிய விஷயம் என்று புரிந்தது. அது தானாக வெளிப்படட்டும் என்று நினைத்தாள். மனசு சிறிது பரபரப்பாக இருந்தது. ஹாய் யங்மேன், இங்கே என்ன அரட்ட? பின்னாடி வந்து அவரை கட்டிக்கொண்ட இளைஞன் அந்த அரைகுறை இருட்டிலும் பளிச்சென்று இருந்தான். அவனை பார்த்ததும் குமரேசன் மலர்ந்தார். ஹாய் என்னுயிர் தோழா, இவ்வளவு நேரமா என்றவர் உமாவிடம் திரும்பி, இவர்தான் தி கிரேட் சங்கீத் என்றார். ஹாய் என்று அவளை பார்த்து கையாட்டியவன் அவரை நோக்கி உட்கார்ந்தான். ஏன், என் மடியில் உட்கார வேண்டியது தானே? உட்கார்ந்துடுவேன், ஆனால் நீங்கள் வெயிட் தாங்க மாட்டீங்க. ஆமாம், ஏன் இவ்வளவு லேட்? குமரேசனுக்கு பதில் சொல்ல தயங்கியவன் உமாவை பார்த்தான். சங்கீத் கம்பீரமாக இருந்தான். உயரம், சன்ஃப்ரேம் கண்ணாடி, வெள்ளை ஷர்ட், பிளாக் ஃபேன், நல்ல பால் நிறம் என்று அழகாக இருந்தான். அவன் உமாவை பார்த்த பார்வையில் தயக்கம் இருந்தது. என்ன விஷயம் குமரேசன்? தினேஷ் வந்திருக்கான். ஓ குமரேசன், அவன் மட்டும்தான் வந்திருக்கானா? இல்லை, ஒரு குழந்தையுடன் சட்டென்று எழுந்து நின்றாள் உமா. என்னடா சொல்ற? குமரேசனே அதிர்ந்து போனார். உமாவை திரும்பி பார்த்தார். அவளை ஏறிட அவருக்கே சங்கடமாக இருந்தது. அவன் அங்கு திருமணம் செய்து கொண்டான் என்று தெரியும். ஆனால் குழந்தை? இது எப்படி சாத்தியம்? எப்படிடா? அதை தினேஷ் தான் சொல்ல வேண்டும். சங்கீத். உமா அதிர்ச்சியுடன் நின்றாள். தினேஷ்? தினேஷா இப்படி? குழந்தைக்கு 2 வயசு. அவன் இங்கிருந்து போய் 1 வருஷம் கூட ஆகலையே. லாராவுடன் இங்கு இருக்கும்போதே பழக்கம்னு நினைக்கிறேன். அவள் இங்குள்ள கம்பெனியின் பிஆர்ஓவா இருந்தா. அப்போ பழக்கம்னு நினைக்கிறேன். அவள் போனதோ தினேஷ் கிளம்பிட்டான். அவன் கம்பெனி மூலமாக போகலை. இப்போ அவனுக்கு அங்கே வேலை இல்லை. சங்கடத்துடன் கீழ்குரலில் பேசினான் சங்கீத். தினேஷ் இங்கு கோவையில் இருந்தபோதே லாராவுடன் பழக்கம். அவள் அமெரிக்கா கம்பெனி ஒன்றின் பிஆர்ஓவாக வந்திருந்தாள். அவளுக்கு தேவையான உதவிகள் செய்ய போய் பழக்கமாகிவிட்டது. லாராவுக்கு நம் நாட்டு வழக்கங்கள், சம்பிரதாயம், விழாக்கள் என்று ஆசை அதிகம். தமிழ்நாட்டில் ஒருவனை மணந்து தமிழ்நாட்டு மருமலாக தமிழ் பண்பாட்டுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினாள். அழகாக தமிழ் பேசுவாள். தினேஷுக்கு அமெரிக்கா செல்ல வேண்டும், அங்கேயே செட்டிலாக வேண்டும் என்ற விருப்பம். லாராவுடன் தமிழ்நாட்டில்
முக்கியமான இடங்களை சுற்றி காட்ட போகும்போதெல்லாம் தன் ஆசையை அவளிடம் தெரிவிப்பான். தமிழ்நாட்டை விட அழகா என்று கேட்பாள் லாரா. ஆனால் அவள் விரும்பிய தமிழக வாழ்க்கை தினேஷ் மூலம் கிடைக்கும் என்று நினைத்தாள். தன் மனதை அவனிடம் தெரிவிக்க வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் என்று சம்மதித்தான் தினேஷ். அவனை விட 10 வயது பெரியவள் என்றாலும் அதை இருவரும் பெரிதுபடுத்தவில்லை. அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டார்கள். லாரா கிளம்பி கனடா சென்றாள். அங்கு அவனுக்கு வேலை ஏற்பாடு செய்தாள். தினேஷ் இங்கிருந்து கிளம்பி சென்றான். அப்போது லாரா 4 மாத கர்ப்பிணி. குழந்தை பிறந்தது. ஆனால் லாராவுக்கும் அவனுக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள். லாரா ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வாங்கியவள். அதில் அவளுக்கு 2 குழந்தைகள். அவர்கள் இங்கு வந்து போவது கூடாது என்று தடுத்தான் தினேஷ். லாரா கோடீஸ்வரி. அவளின் சொத்துக்கள் மேல்தான் தினேஷுக்கு கண் என்று லாரா சிறிது நாளிலேயே புரிந்து கொண்டாள். அவர்கள் நாட்டு வழக்கப்படி டைவர்ஸ் வாங்கி பிரிந்து போய்விட்டாள். தினேஷின் வேலையும் போய்விட்டது. அவனின் திறமையின்மை அங்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை. வெளியில் அனுப்பிவிட்டார்கள். லாரா குழந்தையின் பேரில் சிறிது பணம் எழுதி வைத்தாள். அந்த பணத்திற்காக தினேஷ் குழந்தையை தான் வளர்க்கிறேன் என்று கூறி எடுத்து கொண்டு வந்து விட்டான். அதற்குள் அங்கு சங்கீத் வந்த விஷயம் தெரிந்து பசுபதி ஓடி வந்தார். இங்கே உட்கார்ந்து எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம் குமரேசன். அவர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வந்தார். மற்றவர்கள் சாப்பிட அடுத்த பிளாட்டுக்கு போனதால் பசுபதியின் வீடு காலியாக இருந்தது. அங்கு உட்கார்ந்து சங்கீத் எல்லா விஷயமும் பேச பசுபதி வெகுண்டார். மூர்த்திக்கே இது அதிர்ச்சி. எதுவும் பேச தோணாமல் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார். தனக்கு உமாவை திருமணம் முடிக்க நினைக்கிறார்கள் என்றதுமே உமாவின் காதல் விஷயம் சங்கீத்துக்கு தெரிந்துவிட்டது. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் தினேஷ் பற்றி விசாரித்ததும் எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது. ஆனால் தினேஷ் விவகாரத்து வாங்கிவிட்டான் என்று தெரிந்ததும் மகிழ்ச்சிதான். இனி உமாவை சமாதானப்படுத்த வேண்டிய கடமை மற்றவர்களுக்கு இருக்கிறது என்று நினைத்தான் சங்கீத். மூர்த்தி எதுவும் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். தினேஷ் இப்போ எங்க? அவன் வந்து 4 நாள் ஆச்சு. தன் நண்பன் வீட்டில் தங்கி இருக்கான். சரி, நடந்தது நடந்து போச்சு. அதான் தினேஷ் வந்துட்டான். இனி நடக்கிறத பேசலாம். பரசு, நடக்கிறதுக்கு என்ன இருக்கு பரசு? பசுபதி கேட்டார். மன்னிப்புங்கிறது ரொம்ப அவசியம். எங்களுக்கு அதை உணர்த்தினீங்க. அதையே இன்று உமாவும் தரணும் தினேஷுக்கு. மூர்த்தியின் மனைவி. ஆமாம், தினேஷ் செய்த தவற உணர்ந்து வந்துட்டான் பசுபதி. சாந்தி சந்தியா உமாவோட திருமணத்தை ஒன்னா நடத்திடலாம். பரசு உற்சாகமாக பேசினார். பசுபதி உமாவின் முகத்தை ஏறிட்டார். அது கல்லாக இருந்தது. உமா பார்வையை திருப்பிக் கொண்டாலும் மனம் தினேஷை சந்திக்க விரும்பியது. அதையும் மீறி கண்ணீர் வழிந்தது. உமா மௌனமாக நின்றிருந்தாள். எதிரில் அம்மன் விளக்கொளியில் ஜொலித்து கொண்டிருந்தாள். என்ன பேசுவது, எதை கேட்பது என்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து அந்தரத்தில் கைப்படி இல்லாமல் நிற்பது போல் ஒரு உணர்வு. சின்ன கோவில்தான். தடாகம் ரோட்டில் ஒரு மடம் கட்டிய கோயில் இது. அழகாய் அம்மன் பிரம்மாண்டமாய் அமர்ந்திருந்தாள். சாதாரண நூல் புடவைதான். ஆனால் அற்புத அழகோடு ஜொலித்தாள். ஊரடங்கு காரணமாக உணவு கிடைக்காத முதியவர்கள், தெருவோர மக்களுக்கு இங்கு மண்டபத்தில் காலை, மதியம், இரவு உணவு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பகுதி மக்கள் தங்கள் பங்கு என்று உணவு அளித்தார்கள். மகத்தான சேவை என்ற ஒரு குரூப் இதை ஏற்று நடத்தியது. கல்லூரி, மருத்துவமனை, சில தனியார் நிறுவனங்கள் இணைந்து நடத்தியது. சிறப்பு அனுமதி பெற்று ஒரு குழுவாக வந்து உணவு அளித்தார்கள். இன்று உமாவின் கல்லூரி உணவு தர ஏற்பாடு. வெளியில் வருவதற்கு டோக்கன் வாங்கியிருந்தாள். ஐடி கார்டு காண்பித்து வந்துவிட்டாள். அங்கு மாடத்திலேயே உணவு தயாராகி கொண்டிருந்தது. உமா வகுப்பு தோழி ஒருத்தி, மற்ற பிரிவு மாணவர்கள் என்று ஒரு 10 பேர் மட்டுமே வந்திருந்தார்கள். முகத்தில் மாஸ்குடன் விலகி அமர்ந்திருந்தவர்களை விட்டு விலகி அம்மன் முன் வந்து நின்றாள். மனசு குமுறியது. நான் என்ன சொல்லி கேட்கிறது? ஏன் யாரிடமும் உண்மை இல்லை? உண்மை அன்பு தப்பா? தினேஷ் லாராவை விரும்பி இருந்தால் ஏன் என்ன சாகிறதுக்கு கூப்பிட்டான்? நான் இந்த மாதிரி லாராவை விரும்புகிறேன்,
உன்னை மணக்க முடியாது என்று விலகி இருக்கலாமே. கொதித்தது மனது. எத்தனை நம்பிக்கை, எத்தனை காதல், ஏன் ஏமாற்றினான்? ரமேஷ் ஒரு மாதிரி என்றால் தினேஷ் இப்படியா? உண்மை காதல் என்பதே இல்லையா? உமா மனது புலம்ப நின்றாள். கண்ணீர் வழிந்தது. அழுறதுக்காகவா வந்தீங்களா? அழுறதுக்காக வந்தீங்களா? சற்றென்று கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பினாள். சங்கீத் நின்றிருந்தான். இல்லை, நீங்கள் இங்கே எங்கே? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உங்களை இன்று இங்கே சந்திக்கணும்னு இருக்குது. இங்குள்ள முதியவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு இலவச வைத்திய பரிசோதனை தரோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பகுதி. இதில் இன்று இங்கே. சங்கீத் பிரகாரத்தை சுற்றி வந்தான். வாங்க, வெளியில் போய் உட்காரலாம். என் உதவியாளர்கள் பரிசோதனை செய்யும்போது நான் அங்கே இருக்கணும். இல்லை, நான் இங்கே இருக்கேன். இங்கேயே நின்னா தினேஷ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? நான் சொல்கிறது உங்களுக்கு உவப்பாக இருக்காது. ஆனாலும் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தப்பில்லையே. சங்கீத் நிதானமாக பேசினான். தினேஷுக்கு லாரா ஒரு கருவி. அவன் அமெரிக்கா கனவுகளுக்கு அவள் உதவியாக இருந்தாள். ஆனால் அவன் திரும்ப வந்துட்டான். யாருக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ அவன் வந்துட்டான். இனி நீங்கள் உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ரெடியாகுங்க. உமா அமைதியாக நின்றாள். நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, விதி ஒரு கதவை மூடினா நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும்னு. திறந்த கதவை தேடி செல்லுங்க. அது ஒரு அற்புதமான வாழ்வை தரும் உங்களுக்கு. விதி சாற்றிய கதவு எது? தினேஷ் லாராவை கல்யாணம் செஞ்சுண்டது. நம்பிக்கை திறந்த கதவு தினேஷ் இப்போ உங்களை தேடி வந்தது. உங்கள் லாஜிக் நல்லா இருக்கு. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்க இந்த லாஜிக் முக்கியம். சங்கீத் சிரித்தான். இது அப்பா சொல்லி தந்தது. வாழ்க்கையில் எதையும் இது இப்படி அது அப்படின்னு ஆராயக்கூடாது. அந்தந்த நொடியில் வர்றதை ஏற்றுக்கிட்டு போகணும் பார். உமா அவனை பார்த்தபடி நின்றாள். அவன் பேச்சுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. லட்சியத்தை அடைய என்ன விலையாகிலும் கொடுக்கணும். எதையும் அட்ஜஸ்ட் செய்துட்டு போகணும். எப்பவும் குற்றங்களையே நினச்சி பார்த்தா நம்ம வாழ்வில் நிம்மதி இருக்காது. மன்னிக்க தெரியணும். அவன் வெளியில் வந்தான். அவன் பின்னாடி உமாவும் வந்தாள். சமையல் ஆகியிருந்தது. பரிசோதனை முடிந்து வந்தவர்களுக்கு பாக்குமட்டை தட்டில் உணவு வழங்கி கொண்டிருந்தார்கள். உமாவும் அங்கு போய் நின்று உணவு பரிமாறினாள். திருப்தியாக இருந்தது. மனசுக்கு நிறைவா இருக்குல்ல? சங்கீத் அருகில் வந்தான். உண்மையான சந்தோஷங்கிறது பிறருக்கு உதவுறதுல தான் இருக்கு. நீங்கள் தினேஷை பற்றி விசாரிச்சதா கேள்விப்பட்டேன். ஆம், உங்கள் அப்பா என் அப்பா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அதனால் நான் அவனை பற்றி விசாரித்தேன். சங்கீத் அந்த ஒரு காரணத்துக்காக இல்லை என்று அவள் மனதுக்கு தெரிந்தது. அவனையே உச்சி பார்த்தபடி நின்றாள். உங்கள் பார்வைக்கு அர்த்தம் புரியுது. நானும் உங்களை விரும்பினேன். உங்களை நிறைய சமுதாய சேவை அமைப்புகளில் பார்த்துருக்கேன். அதைவிட உங்கள் உற்சாகம், உங்கள் ஜாதகம் எனக்கு வந்தப்போ அப்பா என்கிட்ட சொன்னப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்பா கிட்ட உடனே ஓகே சொன்னேன். அதன் பிறகுதான் தினேஷ் கூட உங்கள் காதல் தெரிஞ்சது. உங்கள் உற்சாகம் சந்தோஷம் அவனால் கெடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ மட்டும் நம்புவேனா? சங்கீத் வாய்விட்டு சிரித்தான். ஆனால் நீங்கள் இப்போ நேர்லேயே பார்க்க போறீங்கல்ல? சங்கீத் நிதானமாக பதில் கூறினான். உமா, தயங்கி பின்வாங்கி உன் மகிழ்ச்சியை இழந்துடாதே. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீ கோழை இல்லை. நல்ல எண்ணங்களை நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அதையே இடைவிடாது சிந்தி. அது வலிமை பெற்று வெளிப்படும். அதுவே உன் வெற்றி. உன் வாழ்வை அதுதான் நிர்ணயிக்கிறது. எனவே தினேஷ் திரும்பி வந்துட்டான். அவன் கூட உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும்னு நம்பு. ஒரு கேள்வி, தாராளமாக கேள். என் மீது ஏன் இவ்வளவு அக்கறை? நல்ல கேள்வி. எனக்கும் உன் மீது இன்னும் அன்பு இருக்கிறது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை. நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு விருப்பம். பிகாஸ் ஐ லவ் யூ ஸ்டில். சங்கீத் அங்கிருந்து நகர்ந்து போனான். உமா பேசச்சு நின்றாள்.